அதிகாரம் 18 வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. நீதிமான்களுடைய பாதை பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியன் போல் இருக்கும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஒரு விசை கூட கர்த்தரிடத்தில் நாம் செபிக்கலாம். கர்த்தர் நம்மளை இந்த நாளிலே அவரோட வார்த்தையினால் ஆசீர்வதிக்கவும் அவரோட வார்த்தையினால் நம்மளை பலப்படுத்துவோமாய் கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இதோ இந்த ஆண்டவரே தேவனுடைய செய்தியின் வேலையை அப்பா நாங்கள் உம்முடைய கரத்தில் தருகிறேன். இயேசு சுவாமி, நீர் எங்களை மறைத்து ஆண்டவரே என்னை மறைத்து நீர் வெளிப்பட உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க இயேசுவே நீர் பேசும் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை மாத்திரம் நாங்கள் கேட்கப்படும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளை உம்முடைய கரத்தில் தருகிறேன். கர்த்தர் நீர் மறைத்து வெளிப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இங்கே திரும்பி படிக்கலாமா? 18 நீதிமொழிகள் 4:18. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமான ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. எப்படி இருக்கும் இந்த நீதிமானுடைய வாழ்க்கை? மதியம் வரையும் காலையில் தொடங்கி இந்த சூரிய வெளிச்சம் எப்படி இருக்கும்? காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிறவங்க யாரெல்லாம் எழுந்திருப்பீங்க? காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிறவங்க வெரி குட். காலையில் 5 மணிக்கு எழுந்துச்சி சிபிக்குவீங்களா? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்தோம்னா அது எப்போ இருக்கும்? எப்படி இருக்கும்? கொஞ்சம் வெளிச்சம் குறைவாக இருக்கும். ஆனால் அந்த நேரம் ஆக 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 அந்த வெளிச்சம் எப்படி இருக்கும்? பிரகாசமாக இருக்கும். இப்போ 10 மணி ஆயிடுச்சு, 10 மணி ஆக போகுது. எப்படி இருக்குது பிரகாசம்? வெளிச்சமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் நடுப்பகல் வரையும் எப்படி இருக்கும்? அப்படியே இந்த வெளிச்சம் உயர்ந்து கொண்டே வரும். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வெளிச்சம் வேணும்னா நான் தேவனிடத்திலே நீதிமானாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இங்கே தேவன் சொல்லுகிறார், நீதிமானுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பிரகாசத்தின் வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையிலே உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற அனைவருமே யாரு? இங்கே வந்திருக்கிற எல்லாருமே யாரு சொல்லுங்க, டவுட்டா இருக்கா? ஆமென், ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற நம்ம எல்லாருமே தேவனால் நீதிமானாக்கப்பட்டவர்கள். எவ்வளோ பிறகு நம்பிக்கை கை தூக்கி ஒரு அலலியை சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாருமே நீதிமான்கள். எப்படின்னா கர்த்தர் உங்களை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். நீங்கள் நினச்சிடலாம் நானா? நீங்கள் தான். கர்த்தர் உங்களையே நீதிமான் என்று கூப்பிடுகிறார். நம்ம வர வசனங்கள் மூலமாக நாம் அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். தேவன் எப்படி நம்மளை நீதிமானாய் மாற்றினார் என்பதையும் இந்த நாட்களிலே நாம் அறிந்து கொள்ள போகிறோம். எடுத்துக்கொள்வோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை யாராவது ஒருத்தர் படிங்களேன். ரோமர். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினுக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமென், ஹல்லேலூயா. எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால. ஹல்லேலூயா. யாருடைய இரத்தத்தினால? இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டு கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. கோபாக்கினையின் நாளில் நாம் நரகத்துக்கு கடந்து போகாதபடி, தேவனுடைய கோபாக்கினை நம்மளை பட்சித்து போடாதபடிக்கு தேவன் உங்களை
அவருடைய இரத்தத்தால் மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம், நம் நீதிமானாக்கப்பட்டுகிறோம். என்னுடைய நீதி, நம்மளுடைய நீதி, கர்த்தர் சொல்லுகிறாரு, அது எப்படிப்பட்ட நீதி? நம்மளுடைய நீதி எப்படிப்பட்ட நீதி சொல்லுங்க? நம்முடைய நீதி எப்படிப்பட்ட நீதி? என்ன சொல்ற வசனம் சொல்லுவது? நம்முடைய நீதி குப்பையும் கந்தலுமாய் இருக்கிறதுன்னு தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. நம்முடைய நீதி கந்தலாய் இருக்கிறது, ஒருவனும் நீதிமான் இல்லை என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. ஆகையினால தான் இயேசு கிறிஸ்துவே இந்த பூமிக்கு என்ன பண்ணினாரு? தேவாதி தேவன் இயேசுவாய் இந்த பூமியில அவதரித்து அவர் சிலுவையின் மரணம் எடுத்து அவர் நம்மளுக்காக இரத்தத்தை சிந்தி நம்மளை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை நீதிமானாக்க வேண்டும், நம்மளை பரலோகத்து ராஜ்யத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே என் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. நம்ம இந்த பூமியில் வாழுகிற நாளெல்லாம் கர்த்தருக்கு உகந்த பாத்திரமாகவும் நீதிமான்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். இந்த சங்கீதத்தில் நாம் பார்த்தோம், 4ஆம் சங்கீதத்தில் என்ன பண்ணுறோம்? நம்ம அநேக நாட்கள் என்ன பண்ணுகிறோம்? உலகத்தின் காரியங்களை விரும்பி தேடி நாடி ஓடுகிறோம். உலகத்தை காரியங்கள் எடுங்களேன், அந்த சங்கீதத்தை படிங்களேன். 4வது சங்கீதத்தில் நம்ம படித்தோம் இல்லையா? அந்த வசனத்தை படிங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும், நெருக்கத்திலிருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். 2வது படிங்க. மனுபுத்திரரே, மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். நம்ம எல்லாம் செய்யறதெல்லாம் என்ன பண்றோம்? இந்த உலகத்தை அழிஞ்சு போகிறதான எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுகிறோம்? நம்ம விரும்புகிறோம். ஆனா அழியாத நித்திய ஜீவனுக்காக நம்ம பிரயாசப்படுகிறது ரொம்ப 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 கம்மி. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் என்ன பண்ணுறோம்? ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாள் மட்டும்தான் ஆலயத்துக்கு வருகிறோம். பிற நாட்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறோம்? நம்முடைய சுய வேலைகளுக்காய் நம்ம கடந்து போகிறோம். நம்மளால் முடிஞ்ச அளவு சம்பாதிக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். எவ்வளோ ப்ரேயர்லாம் வருது, கூப்பிடுகிறோம், வாங்க அப்படின்னு கூப்பிடுகிறோம். ஆனால் என்ன பண்ணுறதில்ல? வீணானதை தேடி ஓடுறதுனால கர்த்தரிடத்தில் வர்றதுக்கு என்ன பண்ணுறாங்க? மனம் கடினம் உண்டாகிறது. ஆனால் பொய்யான காரியங்கள், களியாட்டுகள், பலவிதமான விஷயங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறோம்? நம்ம ஓடோடி போகிறோம், பொய்யானதை நாடி தேடி போகிறோம். ஆனால் அழியாத நித்திய ஜீவனுக்காக நாம் தேவனை தேடி வருவதில் குறைவுபட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய ஆலயத்தில் நேரத்தில் வந்தவர்கள் ஒரு சிலர் தான். இங்கே காலையில் நாங்கள் வரும்பொழுது அப்படியே அநேகர் வரலை, ஆனாலும் ஒவ்வொருத்தரா பாட்டு ஆராதனை எல்லாம் முடிஞ்ச பிறகு அநேகர் வந்தீங்க. தேவ பிள்ளைகளை, பொய்யை நாடி தேடி போடுறது அளவுக்கு உங்களுடைய இரட்சகர் அவமானப்படுத்தும்படியான காரியத்துக்கு நீங்கள் உங்களோட தேவனை கைவிட்டுடாதீங்க. உங்களுக்கு அநேக வேலைகள் இருக்கும், ஆனால் கர்த்தர்ன்னு சொல்லும் பொழுது நீங்கள் தேவனிடத்தில் முதன்மையானவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தேவன்னு சொன்னோம்னா முதலிடம் கர்த்தருக்கு. காலையில் எழுந்ததும் என்னோட வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் அர்ப்பணிச்சேனா அதுக்கப்புறம் தான் என்னோட வேலையை தொடங்கணும். இந்த வாரத்தின் முதலாம் நாள் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை. அநேகர் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன எடுத்துக்கிறோம்? ஹாலிடே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? விடுமுறை நாள். ஹாலிடேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது ஹோலிடேன்னு நினைக்கிறீங்களா? பரிசுத்த நாளா இல்லை இது விடுமுறை நாளா? ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த நாளா விடுமுறை நாளா? என்ன நாள்? பரிசுத்த நாள். இந்த பரிசுத்த நாளில் பரிசுத்த தேவனை தொழுது கொள்வதற்கு ஓடோடி கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே நாம் வர வேண்டும். நீங்க உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் மகா பரிசுத்தர். அவரை போல ஒரு தேவன் இந்த உலகத்திலே கிடையாது.
அவரே இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். இந்த சர்வ வல்லமுள்ள தேவனிடத்துல நீங்க நேரம் கழிந்து வந்து நீங்க தேவனை ஆராதிக்க வருவது எப்படி இருக்குதான்? கர்த்தரிடத்துல தேவனை அவ்வையோ உங்க ஹஸ்பண்டையோ விரும்புறது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்துவீர்கள்? நம்ம அவமானப்படுத்தலாமா கர்த்தரை? யாராவது உங்க ஒய்ஃபையோ இல்லை உங்களோட பிள்ளையோ அவமானப்படுத்தினா எப்படி வரும் உங்களுக்கு கோபம்? எப்படி வரும்? மூக்க என்ன சொல்லுவோம்மா, ஒரு வார்த்தை பொத்துக்கிட்டு வரும் இல்லையா? பயங்கரமாக வரும். என் ஹஸ்பண்டை போய் இப்படி பேசிட்டாரே, என் மனைவியை போய் இப்படி பேசிட்டான், என் பிள்ளையை போய் இப்படி பேசிட்டானே, இப்படி அவமானப்படுத்திட்டானே. அப்போ நம்ம தேவனை அவமானப்படுத்தினானா அது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பொய்யானதை தேடி ஓடுகிற மனுஷர்கள், பொய்யானதை தேடி ஓடுகிற பிள்ளைகளை நீங்கள் பார்க்குறீங்க உலகத்தில். எப்படி ஓடுறாங்க? எப்படி ஓடுறாங்க? அங்கே திரள் கூட்ட ஜனம் இருக்கிறது. பொய்யானதை தேடி ஓடுவர்களுக்கு திரள் கூட்டம் ஜனம் இருக்கிறது. ஆனால் மெய்யான தேவனை தேடி வருவதற்கோ இன்னைக்கு நம்ம இருதயம் கடினப்படுகிறது. தேவன் உங்களை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார் இல்லையா? உங்களை அவருடைய இரத்தத்தினால மீட்டெடுத்திருக்கிறார் இல்லையா? இந்த பரிசுத்த தேவனிடத்தில் நாம் காரணங்களை சொல்லாமல், நம்ம ஒரு அநேக காரியங்களை சொல்லாம தேவனிடத்திலே நீங்கள் தேடி ஓடி வருகிறதான மனுஷர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. முதன்மையானவர்களாய் நான் தான் ஃபர்ஸ்ட் போகணும், நான் தான் தேவனுடைய ஆலயத்தில் முதன்மையானவனாய் இருக்க வேண்டும் என்றதான இந்த வாஞ்சை உங்களுடைய இருதயத்திலே உண்டாகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம், என் தேவனுடைய இரத்தத்தினாலே நீங்கள் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டு இருக்கிறீங்க. இனிமேலும் தேவனை அவமானப்படுத்தாதபடி நீங்கள் தேவனுடைய ஆலயத்திலே முதன்மையானவர்களாக இருந்து உங்களை நீதிமானாய் மாற்றின கர்த்தரிடத்தில் நித்தம் 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 அவரை தேடி வருவதில், அவரை தொழுது கொள்வதில், அவருக்காய் நீங்கள் செய்கிற வேலைகளில் நீங்கள் முதன்மையானவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்கள் சமீபம். இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த பூமியில் நம்ம வாழ போகிறோம். இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த பூமி நம்ம வாழ போகிறோம். இந்த வாழ போகிற கொஞ்ச நாளில் நாம் தேவனுக்கென்று வாழ்ந்து கர்த்தரிடத்தில் கடந்து போகலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கொஞ்ச நாள் வாழ போகிற இந்த வாழ்க்கை, இந்த பூமியில் கொஞ்ச நாள் வாழ போகிறதான வாழ்க்கை, மேபி தேவனுடைய வசனம் சொல்லுகிறது பெலத்தின் மிகுதியினால் எத்தனை வருஷம்? 80 வருஷம். ஆனால் நித்தியமாக எங்கே வாழ போகிறோம்? பரலோகத்தில் வாழ போகிறோம். அப்போ 1000 யுகமாய் வாழ போகிற பரலோக வாழ்க்கைக்கு தேவன் உங்களை நீதிமானாக தெரிந்தெடுத்ததற்கு அவருடைய கிருபை உங்களுக்கு அருளி செய்து அவருடைய நீதியை கொடுத்து இந்த பூமியிலே நீங்க தேவனுக்கென்று வாழுகிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா மனுஷர்களாகி நாம் இந்த பூமியில அழிஞ்சு போற காரியத்திற்கு 80 வயசு தான் நம்முடைய பலத்தின் மிகுதியினால இந்த 80 வயதுக்கான காரியத்திற்கு மாத்திரமே நான் எல்லா முயற்சிகளையும் செய்கிறேன். என் மனைவியை பார்க்குறேன், என் பிள்ளைகளை பார்க்கிறேன், பிற பிள்ளைகளை பார்க்கிறோம், எல்லா காரியத்தையும் செய்கிறோம். ஆனால் நித்தியமாய் வாழ போகிற பரலோக ராஜ்யத்திற்கு காரணங்களை தேடுகிறோம், காரணங்களை தேடுகிறோம். என் தேவனுடைய நாமத்துக்கு உகந்த பாத்திரமாக நாம் காணப்படாதபடி அவருடைய ஜீவனை கொடுத்து அவருடைய இரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்த தேவனுக்கு நாம் ஒரு காரியத்தையும் செய்யாம அவரை அவமானப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். சாதாரண மனுஷன் அவமானப்படுத்தினால் பரவாயில்ல. ஒரு சாதாரண மனுஷன் அவன் தேவனை அறியாதவன், அவன் தேவனை அவமானப்படுத்துகிறான், அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு மிகவும் லேட்டாய் வருகிறான், அவன் தேவனை தொழுது கொள்வதில்லை, அவன் தேவனை பாடுவதில்லை, பரவாயில்ல. ஆனா தேவன் உங்களை தெரிந்தெடுத்து
உங்களை அழைத்து உங்களை ரட்சித்து அவருடைய இரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த பாவ உலகத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்து பரலோகத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த மீட்டெடுத்த கர்த்தருக்கு நாம் மறு கை என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம்? தேவன் மீட்டெடுத்த தேவனுக்கு நாம் செய்கிற காரியம் என்ன? தேவ பிள்ளைகளை, உங்களை நீதிமானாய் மாற்றியிருக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, சுகம் தருகிறார். உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்கிறார். ஆகையினால நீங்க தேவனிடத்திலே உத்தமர்களாயிருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை வாஞ்சித்து தேடி ஓடுகிறதான ஒரு வாஞ்சை உங்களுடைய இருதயத்திலே உண்டாகணும். நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலிருந்து அது உங்களுடைய இருதயத்திலே உண்டாகும் என்று. ஹல்லேலூயா. இன்னையிலிருந்து நான் கர்த்தருக்கு ஓடி வருவேன்றவங்க கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தேவனுடைய பிள்ளைங்க, நீங்க கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். லூக்கா 18ஆம் அதிகாரம் லூக்கா 18 10ஆம் வசனத்தில் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். இங்க ரெண்டு மனுஷர்கள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே கடந்து போகிறாங்க. அதுல ஒரு மனுஷன் பரிசேயன். பரிசேயன்னா யாரு? அவன் வேதத்தை அறிந்தவன். அவன் மோசையின் ஆகமங்கள், ஆதி ஆகமம், யாத்ராகமம், லேவியராகமம், என்ன உபாகமம், இந்த ஆகமங்களை நன்கு கற்றறிந்தவன். தேவனுடைய கட்டளைகள் என்ன என்பதை அவன் மிகவும் தெளிவாய் புரிந்தவன். இப்படிப்பட்ட பரிசேயன் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வருகிறான். ஒருவன் வருகிறான், அவன் ஆயக்காரன். ஆயக்காரன் என்றால் அவன் வரி வசூலிப்பவன். அவன் வரி வசூலிப்பதில் அவன் அநேக துரோகங்களை செய்து அநியாய வரிகளை எல்லாம் வாங்கி மனுஷர்களை துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்துகிறதான ஒரு மனுஷன். அவன் தேவனுக்கு பிரியமில்லாதவன், அவன் அநீதி செய்கிறவன். இப்போ ஒரு நீதிமானும் ஒரு அநீதியும் மனுஷனும் வருகிறார்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு. இந்த ரெண்டு மனுஷனுடைய ஜெபத்தை நாம பார்க்க போகிறோம். படிங்கம்மா. பரிசேயன் நின்று தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்ன மாதிரி ஜெபம்? ஆண்டவரே, இந்த உலகத்தில் இல்ல இந்த விபச்சாரக்காரன் அவன் இவன் எல்லாரும் போல இதோ உட்கார்ந்துருக்கானே இந்த ஆயக்காரனை போல நான் இராதபடி நீர் என்ன பண்றீங்க? காத்து கொண்டீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைய, கர்த்தர் நம்மளை அழைத்ததன் நோக்கம் நம்ம நீதிமானாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும், தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்தார், நான் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவது அவரை மகிமைப்படுத்த, எனக்கு கர்த்தர் செய்த அதிசயங்களை சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரிக்க நான் தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும். ஆனா ஆலயத்துக்குள்ள வருகிறவனுடைய கண் என்ன பண்ணுது? பக்கத்தில் இருக்கிற அந்த ஆயக்காரனை பார்க்குது, இந்த மனுஷனை பார்க்குது. இன்னைக்கு அநேகர் தேவனுடைய ஆலயத்தில் வரும் பொழுது கூட தேவனுடைய ஆலயத்தில் வருகிறவர்கள் பாவியான மனுஷர்கள் அநேகர் வருவாங்க. அவர்கள் பாவத்தை நீக்கக்கூடியவர் ஒரே ஒருத்தர் உண்டு என்று சொன்னா அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. எந்த மனுஷனுடைய பாவத்தையும் மன்னிக்கக்கூடியவர் நம்முடைய தேவன். அப்போ அவர்கள் யாராய் இருந்தாலும் அவருடைய பாவத்தை மன்னிக்க அவர்கள் தேடி ஓடி வருகிற இடம் தேவனுடைய ஆலயம். அப்படியே இந்த ஆயக்காரனும் தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கிறான். ஆனா இந்த
இந்த பரிசேயன் தேவனை பார்த்து, என் வாழ்க்கையிலே என் தேவன் எத்தனையோ நன்மைகளை செய்தீர் ஆண்டவரே, என் தேவன் நீர் எனக்காய் செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லாம இவன் சொல்லுகிறான், ஆண்டவரே இப்படிப்பட்ட பாவிகள், விபச்சாரக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள் இதோ என் அருகாமையில் இருக்கிற இந்த வரி வசூலிப்பவனை போல நான் இராதபடி நீர் காத்து கொண்டீரே. இது சொல்லணும்னு அவசியம் இருக்கா? தேவனிடத்துல எப்படி தொழுது கொள்ள வேண்டுமோ அப்படியே நாம் தேவனை தொழுது கொள்ளணும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் கர்த்தரிடத்துல சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். என் தேவனுடைய ஆலயத்தில் சாட்சியின் வேலை வந்தது. எத்தனையோ பேர் கர்த்தரிடத்துல வந்து தேவனை மகிமைப்படுத்தினாங்க. அவருடைய வாழ்க்கையில் செய்த அதிசயங்களை கர்த்தரிடத்துல சொல்லி, இது தேவனுடைய ஆலயம், இது பரிசுத்த ஆவியானவர் நிறைந்திருக்கும்படியான இடம். ஹல்லேலூயா. அப்போ தேவனிடத்தில் வாசம் பண்ணுகிற இடத்துல கர்த்தரிடத்துல வந்து நன்றி செலுத்துறாங்க. என் தேவன் இந்த அதிசயத்தை செய்தார். நான் நேற்று வரையும் நான் பலகீனப்பட்டு இருந்தேன். என்னுடைய பலகீனம் என்னை ஆழ்ந்து கொண்டிருந்தது. என்னால் ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, ஆனாலும் என் தேவன் எனக்கு மனம் இறங்கினார். ஹல்லேலூயா. இப்படி நான் தேவனிடத்தில் சாட்சி சொல்லுகிறதான மனுஷனாக இருக்கணும். நான் ஆலயத்தில் வந்து இவனை போல இல்லை, அவனை போல இல்லை, நான் உமக்கான பிரியமான மனுஷனாய் நான் வாழ்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்கிற பெருமைப்படுத்துகிறதான மனுஷனுக்கு தேவன் பிரியப்படுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. உங்களுடைய பெருமைகளை தூக்கி குப்பைத்தொட்டியில் போடுங்க. நீ நீதிமானாய் இருப்பதற்கு, நீ பரிசுத்தவானாய் இருப்பதற்கு என் தேவன் உனக்கு கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் உனக்கு கிருபை அருளலனா நீயும் பாவிகளோடு பாவிகளாய் கலந்து பாவத்துக்கு பின்னாடி, பொய்க்கு பின்னாடி, அக்கிரமங்களுக்கு பின்னாடி ஓடுகிற மனுஷனாயிருப்பாய். ஆனால் என் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தை மன்னித்து உங்களை ரட்சித்து உங்களுக்கு இந்த நீதியின் வஸ்திரமாகிய என் தேவனுடைய மீட்பை கொடுத்திருக்கிறாரே. இந்த நீதியின் வஸ்திரத்தை தரித்திருக்கிற நம்ம நீதிமானாய் கர்த்தரிடத்திலே காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி செய்யணும், எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், ஒரு நீதிமான் கர்த்தருடைய பார்வையிலே எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும்னா நீங்க தேவனுடைய வேதத்தை நீங்கள் படிக்க வேண்டும். அனுதினமும் கர்த்தருக்கென்று வாழுகிற மனுஷர்களாய், கர்த்தருடைய சத்தியத்தை கேட்கிறவர்களாய், எப்பொழுதும் தேவ தியானமுள்ள மனுஷர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னா உங்களுடைய ஜெபம் இப்படிப்பட்டதான ஒரு ஜெபமாய் இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரிடத்தில் நீங்க தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வரீங்களா, அவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரிக்கணும். ஆண்டவரே, நான் துன்பப்பட்டிருந்தேன், நான் வேதனைப்பட்டிருந்தேன், நான் வியாதியில் இருந்தேன், என் இயேசுவே நீர் என்னை சுகப்படுத்தினீர், ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லணும். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த அதிசயங்களை சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். ஆனால் நம்ம தேவனுடைய ஆலயத்தில் வந்து எப்படிப்பட்டதான ஜெபங்களை செய்யக்கூடாது. கீழே படிங்கம்மா. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன். சம்பாத்தியத்தெல்லாம் தசமபாகம் செலுத்துறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். தனக்குள்ளே ஜெபம் பண்ணா. யாரு கொடுக்கிற ஆசீர்வாதம், யாரு கொடுக்கிறது எல்லாம் என் தேவன் தருகிறது. என் தேவன் தருகிறதிலை கொண்டு வந்து தசமபாகத்தை கொடுத்து விட்டு, என் தேவன் தருகிற சுகத்திலும் பலத்திலும் இருந்து வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் வந்துட்டு இவன் சொல்லுகிறான், நான் இப்படிப்பட்ட நீதிமானாய் வாழுகிறேன் என்று கர்த்தரிடத்திலே சொல்லுகிறான். கீழே படிங்கம்மா. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், வாரத்துக்கு ஏறெடுக்க கூட முடியாம தன் மார்பிலை அடித்துக்கொண்டு தேவனே, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட மனுஷன், பாவியான மனுஷன் வரா. அவன் தேவனுடைய ஆலயத்தில் வந்து தன்னுடைய இருதயத்தில் அடிச்சு கொண்டு தேவனை கூட கண்ணெடுத்து ஏறெடுக்க பார்க்க முடியல. அவனுடைய பாவ உணர்வு அவனை குத்துகிறது. அவனுடைய பாவ உணர்வு அவனை குத்துகிறது. அவன் தேவனை இடத்துல கண்ணெடுத்து பார்க்க முடியாதவனாய் அவன்
தலை குனிந்தவனாய் தட மார்பலை அடித்து கொண்டு ஆண்டவரே நான் பாவி என்று தேவனிடத்தில் அறிக்கை செய்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழே படிங்கம்மா. அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். ஹல்லேலூயா. எப்படிப்பட்டதான 2 விதமான ஜெபங்களை பார்க்கிறோம். 2 விதமான ஜெபம், 2 விதமான மனுஷர்கள். நாம் எப்படிப்பட்டதான மனுஷனாய் இருக்கிறோம்? நாம் எப்படிப்பட்டதான மனுஷனாய் இருக்கிறோம்? எல்லாம் தேவன் தருகிறது. தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய ஆலயத்தில் வந்து, ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம், நான் ஏதாவது பாவமான காரியத்தை செய்திருப்பேன் என்று சொன்னா என்னை மன்னியும் என்று தேவனிடத்தில் சொல்லணும். ஹல்லேலூயா. நான் சுத்தமாக இருக்கிறேன், காலையில் ஆயிடுச்சு, அடுத்த நாள் காலையில் விடிஞ்சு வந்தாச்சு, எழுந்திருக்கிறோம், நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் குளிக்க மாட்டேன்னு சொன்னால் நான் என்ன ஆகும்? உடம்பு காலையில் எழுந்திருக்கிறோம், நேற்று குளிச்சாச்சு, இன்னைக்கு நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறேன், எங்கேயுமே போகலை, குளிக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சா என்ன ஆகும்? அந்த உடம்பு சென்ட் அடித்த மாதிரி வாசம் வருமா? என்ன வரும்? பேட் ஸ்மெல், நாற்றம் எடுக்கும். ஆகையினால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊற்றி சுத்தப்படுத்துகிறோம். என் தேவனும் அப்படிப்பட்ட தேவன், உங்களை பரிசுத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனிடத்தில் வரும் பொழுதெல்லாம், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே, நான் நீதிமான் அல்ல ஆண்டவரே, நான் பாவி, என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு நாம் தேவனிடத்தில் மன்றாடி செபிக்கிறவர்களாக இருக்கணும். இப்படிப்பட்டதான மனுஷன் தான் தேவன் சொல்கிறாரு, இவனே நீதிமானாக்கப்படுகிறான் என்று சொல்கிறான், இவன் சந்தோஷத்தோடு திரும்பி போகிறான்னு சொல்லுகிறான். தேவ பிள்ளைகளே, நம்ம எப்படிப்பட்டதான மனுஷர்களாக இருக்கிறோம்? கர்த்தரிடத்திலிருந்து நீதியை பெற்றுக்கிறோம், அவரிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கிறோம், அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம், உயர்த்தப்படுகிறோம். ஆனால் தேவனை தேடி வருவதிலோ தாமதம், தேவனை தொழுது கொள்வதிலே தாமதம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை, காணிக்கைகளை நான் கர்த்தரிடத்தில் கொடுக்குறேன், ஆகையினால நான் லேட்டாக வந்தால் பரவாயில்லன்னு சொல்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. வசனம் படிங்கம்மா, அது மேலே படிங்கம்மா. அவர் சொல்கிறாருல்ல, எத்தனை வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று சொல்லுகிறான். எல்லாம் நான் நேர்த்தியாய் செய்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுகிறான். இதெல்லாம் யார் தர்றது? கர்த்தர் கொடுக்குறாரு. கர்த்தர் கொடுக்கறதுலேருந்து நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன். இப்போ ஒரு விவசாயி இருக்கிறான், விவசாயிக்கு அந்த மாதத்தில், அந்த வருஷத்தில் அவனுக்கு விவசாயத்திலிருந்து அநேக பலனை கொடுக்கிறார். அவன் எல்லாம் அறுக்கிறான், எல்லாத்தையும் அறுத்துட்டு விதை நெல்லை என்ன பண்ணணும்? விதை நெல்லை எடுத்து வைக்க வேண்டும். ஏன்? விதை நெல்லையும் இவன் எடுத்து சாப்பிட்டுட்டானோ இல்லை வித்து போட்டுட்டானோ அவனுக்கு என்ன கிடைக்காது? திரும்பவும் விதைக்க என்ன கிடைக்காது? விதை கிடைக்காது. நம்முடைய ஆசீர்வாதத்தில் இருந்து தேவன் தருகிறதுல இந்த விதை நெல் போலதான் தேவனுக்கு கொடுக்கிறதான இந்த தசம பாகம். என் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இந்த தசம பாகத்தை இவன் எடுத்து வச்சுட்டாராம், இதை கொடுக்குறாராம். என்னவா இதில்? தேவனுடைய பிள்ளையில கர்த்தர் கொடுக்கறதிலிருந்து நீ விதை நெல்லை எடுத்து விதைச்சா அடுத்த போகத்துக்கு தேவனுடைய அதுக்கு மேலான ஆசீர்வாதத்தை தருவார். இந்த விதை இது உன்னுடைய லாபத்துக்காக, உன்னுடைய ஆசீர்வாதங்களுக்காக, நீ இந்த வருஷத்தில் விளைச்சலை நீ அனுபவிப்பதற்காக நீ விதைக்கிற. ஆனா கர்த்தரிடத்துல இவர் சொல்லுகிறாரு, ஆண்டவரே நான் உபவாசிக்கிறேன், விதைகள்லாம் தசமபாகத்தெல்லாம் எடுத்து வச்சிடுறேன். என் அன்பு பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுடைய காணிக்கைகளை எதிர்பார்க்கல, உட தசமபாகத்தை எதிர்பார்க்கல. அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா.
என் தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் இருந்து நீங்கள் அவருக்கென்று காணிக்கையை செலுத்துறீங்க. உங்களை நீங்க மேன்மை பாராட்ட கொள்ளாதீங்க. நீங்க தேவனிடத்தில் சொல்லுங்க. எனக்கு தெரியும் ஒரு விசுவாசி இந்த ஆலயத்தில் தான் இருக்காங்க. அவங்க வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க, ஐயா நான் இன்னும் அதிகமாய் நான் தேவனுக்கு தரணும், இன்னும் அதிகமாய் நான் தேவனுக்கு தரணும், என்னை தேவன் ஆசீர்வதிக்கணும், நான் அதிகமாய் நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் உங்களிடத்தில் விரும்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் நீங்க தாழ்மைப்படும் பொழுது தேவன் உங்களை உயர்த்துவார். ஆனால் நீங்க தேவனிடத்தில் வந்து பெருமை பாராட்டுகளாக இருப்பீங்கன்னா பெருமைக்கு தேவன் என்ன பண்ணுகிறார்? பெருமை பாராட்டுறவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேவன் எதிர்த்து நின்னார்னா நம்முடைய நிலைமை என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க தேவனுக்கு உகந்த பாத்திரமாக இருக்கணும். உங்களை தாழ்மைப்படுத்துங்க. நீங்க தேவனால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுடைய நீதியை காத்து நடங்க. கர்த்தர் உங்களை இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பூமியில் ஒரு பெரிய கோட்டீஸ்வரனாக வாழ்ந்துட்டு பரலோகத்தில் ஒன்றுமில்லாத ஒரு 3வது மனுஷனை போல நான் கடந்து போகக்கூடாது. என் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நான் பிரவேசிக்கும் பொழுது நான் ஒரு பெரிய ராஜாவாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய ராஜாவாக இருக்கணும். நான் இங்கே என்ன இந்த பூமியில் நான் என்னென்னலாம் செய்கிறேனோ அவை தான் எனக்கு அங்கே ஆசீர்வாதம் உண்டாக செய்யும். இந்த பூமியிலே நான் கர்மியாகவும் நான் ஒருவனுக்கும் உதவாதவனாகவும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒருவர் மேலும் அன்பு செலுத்தாதவனாகவும் கிறிஸ்துவுடைய அன்பு உங்களிலே பொங்கி எழும்பாமலும் என் தேவனுடைய அன்பை அடக்கி ஆளுகிறதான மனுஷர்களாக இருந்து தானும் தன் பிள்ளையும் சுகத்தோடு வாழ்வதற்காக நீங்க வாழ்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னா நீங்க தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும் பொழுது உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. உங்களுக்கு ஒன்றும் இருக்காது. தேவன் உங்களை நீதிமானாய் மாற்றுவதன் நோக்கம் நீங்க தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை போல இந்த பூமியிலே காணப்பட வேண்டும் என்பதற்காகவே. மனுஷன் ஒருவனும் நீதிமான் இல்லை, ஆகையினாலே நான் கடந்து போய் என் ஜீவனை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தார். ஒருவரும் இல்லை, நீதிமான்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்தார். அவருடைய ஜீவனை கொடுத்தார். அவருக்கு நாம் மறுவேளை என்ன செய்கிறவராக இருக்கிறோம்? தேவனை அவமானப்படுத்துவர்களாய் வாழப்போகிறோமா? இல்லை இந்த ஆயக்காரனை போல பெருமை பாராட்டுகிறவனை போல வாழப்போகிறோமா? இல்லை இந்த ஆயக்காரன் சொன்ன, ஆண்டவரே நான் பாவி அப்பா, நான் இத்தனை வருஷ காலமாய் நான் அவமானப்படுத்தி இருந்துட்டேன், என் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருந்துட்டேன், என்னை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் தேவனிடத்தில் உடைய நீதியை புதுப்பித்துக் கொள்ள போகிறீர்களா? தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களை நீதிமானாக்கின தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய நீதியை நீங்கள் காத்து நடக்க வேண்டும். உங்களுடைய பரிசுத்தத்தை நீங்கள் காத்து நடக்கணும். உங்களை தேவன் இம்மட்டும் உயர்த்தி இருக்கிறாரு, அது தேவனுடைய கிருபை. அவர் இம்மட்டும் உயர்த்தினவர் மாத்திரம் இல்ல, உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குமா? காலையிலிருந்து மதிய நடுவேளையில் இருக்கிற சூரிய வெளிச்சத்தை போல உங்களோட வெளிச்சம், உங்களோட ஆசீர்வாதம், உங்களுடைய உயர்வு உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனை அநேகத்திலே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். நாளில் தசம பாகம், உங்களுடைய கிரியைகளிலே தசம பாகம் கர்த்தருக்குன்னு செலுத்துங்க. தேவன் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஏற்ற வேளையிலே அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். உயர்ந்த பிறகு நீங்க கர்த்தரிடத்தில் வந்து நீங்க பெருமை பாராட்டுகிறவர்களாய் காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்க தேவனிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் இவ்வளோ செய்தேன், நான் இப்படி உபவாசிக்கிறேன், இப்படி ஜெபிக்கிறேன், இல்லை, அப்படியான ஜெபம் தேவனுக்கு பிரியமல்ல. ஆகையினால தான் இந்த ஆயக்காரனை கண்டு சொல்லுகிறார், இவனே நீதிமான் என்று சொல்லிட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். எப்படி நம்முடைய வாழ்க்கை நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார். தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுதெல்லாம் என் தேவன் உங்களை அடிச்சு துவச்சி பரிசுத்தமாக்கி தான் என் தேவனுடைய ஆலயத்தை விட்டு உங்களுக்கு வெளியில் அனுப்புகிறார்.
தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிவீங்கனா, என் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க உங்களை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்பீங்கனா, நிச்சயமாகவே சொல்லுகிறேன், என் தேவன் உங்களை இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மையிலும் மறுமையிலும் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். என் தேவன் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் வாக்கு மாறாதவர், அவர் மாறாதவர். இந்த நாளிலும் மனுஷனோ இன்னைக்கு இருப்பா, நாளைக்கு போயிடுவான், அவன் வேற மாதிரி பேசுவான். ஆனால் என் தேவன் சொன்னது தான். உன்னை ஆசீர்வதிப்பேன்னா ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஒரு சிஸ்டர் இடத்துல நான் கடந்த நாளில் நாங்கள் கடந்து போய் செபிக்க போகும் வேளையில் சிஸ்டர் தங்களோட நாவுகளை, நாங்கள் ஒன்றும் பேசவே இல்லை, அவங்களோட நாவுகளே அறிக்கையிடுது, ஐயா நான் கர்த்தரிடத்தை விட்டு தூரமாய் போயிட்டேன், நான் தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன், ஆனால் இப்போ நான் உணர்வு அடைகிறேன், ஐயா நான் கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்க விரும்புகிறேன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை கேட்கும் பொழுது என்னோட சந்தோஷம், மிகவும் மகிழ்ச்சியான சந்தோஷம் எங்களுடைய இருதயத்தில் உண்டானது. நாங்கள் வெள்ளிக்கிழமை தான் ஜெபம் பண்ணணும், உபவாச ஜெபத்தில் ஜெபம். ஆண்டவரே, அநேகர் தேவன் இடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு கர்த்தரை தேடாதவர்களாக இருக்கிறாங்க அப்பா. உபவாச ஜெபத்திலையும் எந்த ஜெபத்திலையும் பங்கு பெறதில்லை ஆண்டவரே, அவளை உணர்வடைய செய்யுங்க ஏசப்பா, அவளை உணர்வடைய செய்யுங்க ஆண்டவரேன்னு எங்களோட கண்களிலிருந்து கண்ணீரோடு செபிச்சோம். கடந்து போகிறோம். சிஸ்டர் சொல்கிறாங்க, என் தேவன் நின்று பரிசுத்தப்படுத்தணும், என் தேவனுக்காய் நான் வாழ்வேன், நான் கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டேன்னு உணர்வு அடைஞ்சி அந்த இருதயம் கர்த்தரோடு பேசினது. ஹல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு உணர்வு அடைவீங்களா? நீங்கள் இன்னைக்கு இன்னும் உணர்வு அடைவீங்களா? ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே, அநேக நாள் நான் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நான் கீழ்ப்படியலை ஏசப்பா, இன்னைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை நீதிமானாய் மாற்றுங்க, என்னை தூய்மையுள்ளவன மனுஷனாய் மாற்றுங்க அப்பா, உம்முடைய வேலைகளில் நான் உத்தமனாய் இருப்பேன்னு அப்படியே கண்களை மூடினவர்களாய் உடைய இருதயத்தில் கை வச்சு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் இந்த நாளில் உங்களை நித்தம் பரிசுத்தம் உள்ளவரான தேவனுடைய பிள்ளையாய் மாற்ற விரும்புகிறார். உங்களை தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த வல்லமுடையவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். பொய்யானதை நாடி தேடி ஓடுகிறதான தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கக்கூடாது. நம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. பொய்யானதல்ல, மெய்யானதை தேடி ஓடுகிற மனுஷர்களாய் நம் கர்த்தரிடத்திலே காணப்படணும். நம்முடைய தேவன் மெய்யான தேவன். இவர் ஒருவரே இந்த வானத்தையும் பூமியையும் அனைத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ளவர். நம்மளை மீட்டெடுத்தவர், நம்மளை நீதிமானாய் மாற்றினவர், அவருடைய இரத்தத்தாலே நம்மளை மீட்டெடுத்த தேவன். அவரிடத்தில் பெருமை பாராட்டுவதற்கு நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை. அவர் கொடுக்கிறது எல்லாமே, அவர் கொடுக்கிறது எல்லாமே நான் நீதிமானாய் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது. அவரிடத்தில் தாழ்மைப்படுவோமா? உடைய இருதயத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றப்பா, என்னை பரிசுத்தவானாய் மாற்று ஆண்டவரே. அநேக வருஷங்களாய் நான் தேவனுக்கு பிரியமில்லாத மனுஷனாய் வாழ்ந்துட்டேன். என் வாழ்க்கை பின்மாற்ற வாழ்க்கையாய் இருக்கிறது. நான் தேவனுக்கு பயப்படுவதில்லை, நான் தேவனை துதிப்பதில்லை. ஏசப்பா, என்னை இந்த நாளிலே ஒரு இருதயத்திலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணித்தாங்கப்பா. இந்த நாளிலே ஒரு பெரிய மாற்றம் என் வாழ்க்கையிலே உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். அப்பா, இப்படி கேட்கிற ஒவ்வொருவரையும் என் தேவநீர் அவர்களை வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிடுங்க அப்பா. இவர்களை நீதிமானாய் மாற்றுங்க, இவர்களை பரிசுத்தவான்களாய் மாற்றுங்க. அவருடைய வாழ்க்கையில என் தேவனுடைய சூரிய ஒளியின் நடுப்பகலின் வெளிச்சம் போல அவர்கள் வாழ்க்கை மாறட்டும். இந்த நாளிலிருந்து மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தருடைய வார்த்தை நித்தம் நித்தம் எங்களை தேற்றி ஆற்றி ஆண்டவரே எங்களை வளர செய்கிறதா இருக்குதப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஒளியின் பிரகாசத்தை இவர்கள் காண்பார்களாக. உம்முடைய நீதியின் வஸ்திரம் இவர்களிலே பிரகாசிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நாளிலிருந்து இவருடைய நீதி ஆசீர்வதிக்கப்படுவதாக. என் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அருள் செய்யுங்கப்பா. உம்முடைய கிருபைக்குள்ளாய் மூடி மறைகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென் ஆமென் ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் தேவனுடைய வார்த்தையை கேட்டதின் பிரகாரமாய் கர்த்தர் தாமே நம்முடைய நீதிமானாய் அவருடைய வருகை மட்டும் காத்து வழி நடத்துவாராக. ஆமென்.